எங்களை மீறின ஒரு சக்தி, எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன், அது மாத்திரமல்ல எங்களுடைய வெற்றி, எங்களுடைய அத்தனை விடயங்களையும் தடுக்கிறதுக்கான ஒன்றாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் உணர்றீங்களா? சில நேரங்களில் அது கவனக்குறைவான தவறுதலாக இருக்கலாம், சில நேரங்களில் துரதிர்ஷ்டமாக இருக்கலாம், சில நேரங்களில் அது தலைவிதியாக கூட இருக்கலாம். இதுக்கு உதாரணம் நேற்று இடம்பெற்ற இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான லோர்ட்ஸ் மைதானத்தினுடைய டெஸ்ட் போட்டி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக இளம் படையினராக இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த தொடரில் முதல் போட்டி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தது. இரண்டாவது போட்டியில் இந்திய அணி சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருந்தது. மூன்றாவது டெஸ்ட் போட்டி கிரிக்கெட்டினுடைய தாயகம் லோர்ட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த லோர்ட்ஸ் மைதானத்தினுடைய போட்டி மிக விறுவிறுப்பான ஒரு போட்டியாகத்தான் மாறியிருந்தது. இந்த மைதானத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து முதல் நாள்ல இருந்து இறுதி வரைக்கும் அந்த விறுவிறுப்பு தன்மை குறையவே இல்லை. எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்றது கடைசி வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது. கடைசியில் 22 ஓட்டங்களினால் கிரிக்கெட்டினுடைய தாயகம் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. நேற்றைய நாளில் இங்கிலாந்து அணியினுடைய வெற்றி என்பது இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தது தெரியுமா? 2019 ஆண்டு உலக கிண்ணத்தில் முதல் தடவையாக இங்கிலாந்து சாம்பியன் ஆன போது, அதாவது நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோதியிருந்தன. அந்த தொடர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த செமிஃபைனலில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் மகேந்திர சிங் தோனி ரன் அவுட் முறையில் ஆட்டம் எடுத்திருந்தார். அதுதான் அவருடைய சர்வதேச ஒரு நாள் இறுதிப் போட்டியாக கூட அந்த தொடரில் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தது. அதே நாளில் இந்தியாவை தோற்கடித்திருக்கிறது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி. நேற்றைய போட்டியினுடைய சுவாரஸ்யம், இந்த டெஸ்ட் போட்டியினுடைய முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பேசலாம். முதல்ல துடுப்படுத்தாடி இருந்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 387 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பதிலளித்து துடுப்படுத்தாட வந்த இந்திய அணியும் 387 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த இரண்டு இன்னிங்ஸில் பார்க்கும்போது ஜோ ரூட் இங்கிலாந்து சார்பாக சதத்தை பெற்றிருந்தார். அதே போன்று லோகேஷ் ராகுல் இந்தியா சார்பாக முதல் இன்னிங்ஸிலே சதத்தை குவித்திருந்தார். இந்த சதம் என்று சொல்லும்போது லோர்ட்ஸ் மைதானத்தில் இந்திய அணி வீரர்களில் 1990களுக்கு பிறகு ரவி சாஸ்திரி மற்றும் முகமது அசாருதீன், அதே போன்று சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், அகாகர், அஜிங்கே ரஹானி போன்ற வீரர்கள் சதங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. லோகேஷ் ராகுல் 2021, அதே போன்று நேற்று 2025 ஆண்டிலும் லோர்ட்ஸ் மைதானத்தில் டெஸ்ட் போட்டியில் சதத்தை குவித்திருக்கின்றார். குறிப்பாக சச்சின் டெண்டுல்கராக இருக்கலாம், விராட் கோலியாக இருக்கலாம், ரோஹித் சர்மாவாக இருக்கலாம், எந்த ஒரு ஜாம்பவானுமே இந்த லோர்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா சார்பாக டெஸ்ட் போட்டிகளில் சதத்தை குவிக்காத நேரத்தில் லோகேஷ் ராகுல் தனது 2வது டெஸ்ட் சதத்தை லோர்ட்ஸ் மைதானத்தில் அதிரடியாக குவித்திருக்கின்றார். இது 9வது தடவையாக வரலாற்றில் பதிவாகி இருக்குது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸில் 2 அணிகளும் ஒரே ஓட்டங்களை குவித்த ஒரு சந்தர்ப்பமாக. 2 டீமுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 387 ஓட்டங்களை பெற்றிருந்த போது பதிலுக்கு துடுப்படுத்தாட வந்த 2வது இன்னிங்ஸாக விளையாடி இருந்த இங்கிலாந்து அணி 192 ஓட்டங்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. ஆக இந்தியாவுக்கு 193 என்ற ஓட்ட எண்ணிக்கை தான் வெற்றி இலக்கு. இந்த 193 என்பது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள், அதுவும் 4வது இன்னிங்ஸில் விளையாடுகிற ஒரு அணிக்கு, அதுவும் 5வது நாளில் விளையாடும் அணிக்கு மிகப்பெரிய ஒரு இலக்காக தான் கவனிக்கப்படுது. 150 கூட மிகப்பெரிய ஒரு டார்கெட்டாகத்தான் இருக்கும் 4வது இன்னிங்ஸில் விளையாடுற, அதுவும் 5வது நாளில் விளையாடுற அணிக்கு. இந்தியாவுக்கு 193 ஓட்டங்கள் இலக்காக இருந்தது. ஆனால் இந்தியாவினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் உள்ளிட்ட வீரர்கள் குறைவான ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார்கள். குறிப்பாக லோகேஷ் ராகுல் ஓரளவு துடுப்படுத்தாடி இருந்தாலும் கூட அவராலும் தொடர்ச்சியாக விளையாட முடியலை. இதில் இந்திய அணியினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்த மட்டும் 112 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் 8 விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்திருந்தது. அதுக்கு பிறகு 22 ஓவர்கள் பும்ரா மற்றும் ஜடேஜா ஆகியோர் இணைப்பாட்டத்தை வழங்கியிருந்தாங்க. அதில் 50க்கும் அதிகமான பந்துகளை சந்திச்சிருந்தார், எதிர்கொண்டிருந்தார் பும்ரா, ஆட்டமிழந்திருந்தார். 147 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட். அப்பொழுது பும்ரா ஆட்டமிழக்க களத்தில் வருகின்றார் சிராஜும் ஜடேஜாவும் இணைந்து விளையாடுறாங்க. துடுப்பாட்டம் 23 ஓட்டங்களுக்கு நகர்த்து செல்லப்படுகின்றது. அதில் 13 ஓவர்கள் 2 பேருமே விளையாடுறாங்க. டீ டைமுக்கு பிறகு போட்டி ஆரம்பமானதுக்கு பிறகு இறுதி விக்கெட் மேலதிகமாக 22 ஓட்டங்கள் 23 ஓட்டங்கள் தான் தேவையான சந்தர்ப்பத்தில் முகமது சிராஜ் ஆட்டம் இழந்திருக்கின்றார். அந்த பந்து சரியான முறையில் அவர் அணுகி அந்த பேட்டிங்கை சரியான முறையில் டிஃபென்ஸ் செஞ்சிருந்தார். எத்தனையோ கடினமான பந்துகளை, முற்பட்ட பந்துகளை எதிர்கொண்டிருந்தார். ஆனால் இறுதியாக அந்த சந்திச்ச அந்த ஆட்டமிழப்புக்கான பந்து வீச்சு சரியான முறையில் எதிர்கொண்டிருந்தாலும் கூட துரதிர்ஷ்டவசமாகவோ இல்லாட்டி கவன குறைவு காரணமாகவோ தெரியல, அந்த பந்து சுற்றி வளைச்சு அப்படியே விக்கெட்டில் விழுது, விக்கெட் விழுது, ஆட்டம் இழக்கிறாங்க. இந்திய அணி தோல்வியை சந்திக்குது. வெற்றி கொண்டாட்டத்தை இங்கிலாந்து எதிர்கொண்டது. ஜடேஜாவை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 72 ஓட்டங்கள், செகண்ட் இன்னிங்ஸில் 61 ஓட்டங்கள் நாட் அவுட். குறிப்பாக 73 வருடங்களுக்கு பிறகு இந்திய வீரர் ஒருவர் லோர்ட்ஸ் மைதானத்தில் 2 இன்னிங்ஸிலுமே
அரை சதங்களை பெற்றிருந்த ஒரு சந்தர்ப்பமாக இது மாறி இருக்கின்றது. எனவே ஜடேஜா போராடி இருந்தார். இறுதியாக பும்ரா, சிராஜ் கூட விளையாடி இருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் துரதிர்ஷ்டவசமா இல்லைன்னா கவனக்குறைவா தெரியல, தலைவிதியோ தெரியல, இந்தியாவுக்கு தோல்வியான ஒரு நிலைமை மாறி இருந்தது. இந்த டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஒரு விக்கெட்டை வச்சு எத்தனை பேர் சாதிச்சிருக்கிறாங்க, வென்றிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்திய டீமை, குறிப்பாக சமூக வலைத்தளங்களில். உதாரணமாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இலங்கையினுடைய குசல் ஜானித் பெரேரா கடைசி விக்கெட்டுக்காக வச்சு ப்ளே பண்ணியிருந்தார். அதிரடியான ஒரு ஸ்கோர் அவர் அடிச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் வேறு, இந்த சிச்சுவேஷன் வேறு. அந்த போட்டியை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி இலங்கைக்கு அந்த போட்டி கைவிடப்பட்ட ஒரு போட்டியாக தான் மாறி இருந்தது. கடைசி விக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை இருந்தது. அந்த நேரத்தில் அவர் அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தலாம். அது சாதகமாக மாறி இலங்கைக்கு அன்றைய நாளில் வெற்றியை கொடுத்திருந்தது. ஆனால் நேற்று அப்படி இல்லை. லோர்ட்ஸ் மைதானம், அது மாத்திரமல்ல இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போட்டி, அதாவது இந்தியாவினுடைய வெற்றிக்கான ஒரு போட்டியாக தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாது. மிக குறைந்த ஓட்ட எண்ணிக்கையாக தான் காணப்பட்டிருந்தது ஜடேஜா துடுப்படுத்த ஆடும்போது. அந்த நேரத்தில் அவர் கவனக்குறைவாக அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவுட் ஆகிறதுன்றது ஒரு மோசமான ஒன்றாகத்தான் இருக்கும். அதிலிருந்து அவர் விடுபட்டு இருக்கின்றார். ஆனால் மிகச்சிறந்த ஒரு போராட்டமாக ஜடேஜாவினுடைய போராட்டம் காணப்படுகின்றது. இந்திய டீமுக்கு வாழ்த்தணும், ஒரு யங் டீமாக போராடி இருக்கிறாங்க. இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன, பார்க்கலாம் போட்டியின் முடிவுகளை. இது மாத்திரமல்ல, இன்னொரு போட்டி நேற்றைய நாள் இடம்பெற்று முடிவுக்கு வந்திருந்தது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. இதில் ஆக குறைந்த ஓட்ட எண்ணிக்கை 27 ஓட்டங்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை சந்தித்திருந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. இந்த தொடரை பார்க்கும் போது ஒவ்வொரு முறையும் மேற்கிந்திய தீவுகளினுடைய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக விளையாடுறாங்க, நல்ல முறையில் களத்தடுப்பு இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவாச்சு எதிரணி என்னவாக இருந்தாலும், குறைந்த ஓட்டங்களாக இருந்தாலும் கூட ஆட்டமிழக்க செய்து வெற்றி பெறுவாங்க. இது ஆஸ்திரேலியாவினுடைய திறமை. அவர்களுடைய அந்த போட்டிக்கான அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் நேற்று மிச்சல் ஸ்டார்க் ஆக குறைந்த 15 பந்துகளில் முதல் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அவருக்கான விக்கெட்டுகளை இது சாதனையாக மாறி இருக்குது. இதற்கு முன்னதாக 19 பந்துகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சாதனையை கூட மிச்சல் ஸ்டார்க் முறியடித்திருக்கின்றார். மிகச்சிறந்த ஒரு வெற்றியை ஆஸ்திரேலிய அணி பதிவு செய்திருக்கின்றது.